கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விணையவழி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். என்றும் வாழும் தூய திரியே கடவுளே, மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இவ்வேளையிலும் உம்முடைய தூய சமூகத்துக்கு நேராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்மை உண்டாக்கிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள் என்று ஆண்டவரை உம்மை பணிந்து கொள்வதற்கு எங்களை அழைக்கின்ற உமது திருவார்த்தையை ஏற்றவர்களாக தூய சமூகத்தினராக உம்மை பணிந்து நிற்கின்ற போதும் இவ்வேளையில் உம்முடைய நிறைவான பிரசனத்தையும் உமது ஆளுகையும் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியனுடைய தூய வழிநடத்துதலை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உம்மை ஆராதனை வாயிலாக நாங்கள் பணிந்து கொள்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் நிறை மட்டும் உமது உன்னத ஆளுகை உம்முடைய நிறைவான பிரசனத்தை தந்து ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தியள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் பாமாலைகளில் 374வது பாமாலையினை பாடுவோம். நிரப்பும் என்னை துதியால் முற்றாக கர்த்தரே, என் தேகம் மனம் ஆன்மாவும் உம்மையே கூறவே என்கின்ற 374வது பாமாலையினை நாம் பாடுவோம். நிரப்பும் என்னை தூதியா முற்றாக கர்த்தரே, என் தேகம் மனம் ஆன்மாவும் உம்மையே கூறவே. துதிக்கும் நாவும் உள்ளமோ போதாதன் சுவாமியே, என் வாழ்க்கை முற்றும் யாவுமா துதியதாகவே. சாமானிய சம்பவங்களோ என் போக்கும் வரத்தோ மார்ப செய்கை வேலையோ
நீரப்பும் என்னை மூற்றுமாய் சமூலம் போற்றவோ உம்மை உமன்பை ஏழையின் துதித்திட செய்யோ பெறுவீரே நீர் மகிமை என்னாலும் என்னிலோ இம்மையிலே துடங்குவே சதாவின் பாடலோ கவலை கோபம் பயமோ கீதமாய் மாறிடோ என் ஜீவ பாதை யாவிலோ கீதம் தோனித்திடோ ஈராப்பகல் வினாடியோ விளங்கும் தூய்மையாய் என் வாழ்க்கை மூற்றும் சேர்ந்திடும் உம்மோடு ஐக்கியமா நாம் அனைவரும் சங்கீதங்களில் 106வது சங்கீதத்தின் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை முறைமுறையாக படிப்போம். Let us read responsibly Psalm 106 verses 1 to 12. சங்கீதங்களில் 106வது சங்கீதத்தின் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினீர். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் எடுப்போம். லெட் அஸ் சே தி லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்பதே. வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உம் தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபையின் ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த வாழ்வின் பாதைகளில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்திருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கின்றோனமாக ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் பாதையினில் நீர் தந்து செவையான பாதைகளிலே நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அக்கிருபைகளை ஆண்டவர் காலைதோறும் எங்களுடைய வாழ்விற்கு புதிதாக அமைத்து தந்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம் தூய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணியவர்களாக நன்றி பெருக்கோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று இறைஞ்சுகின்ற சங்கீதக்காரனோடு இணைந்து ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற அனுபவத்திற்கு நேராக நீர் வழிநடத்துகின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை கழுவுகின்றவராக, எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக, எங்களை உமக்குரியவர்களாக நீர் மாற்றுகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக நீர் மாற்றியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கின்ற உம்முடைய இறைவார்த்தையை பற்றி கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்மால் கழுவப்படுகின்றோம், உம்மால் ரட்சிக்கப்படுகின்றோம் என்கின்ற நல்ல நம்பிக்கையுடையவர்களாக உம்முடைய கிருபாசத்தண்டைக்கு நாங்கள் கிட்டி சேரவும், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டல், மன்றாட்டுகள் யாவற்றையும் உடைய தூய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய தூய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் அதிசயமாக அற்புதமாக வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கின்ற ஆண்டவருடைய விலகாத பிரசன்னம் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்கின்றோனமாக ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான ஸ்தலங்களிலிருந்து இருந்து உண்டாகின்ற உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் பெற்று உமக்குள்ளதாக சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை தொடர்ந்து வாழ்வின் பாதையிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இல்லங்களில் இருக்கின்ற வயோதிப பெற்றோருக்காக உம் தூய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் உம்முடைய பாதுகாப்பும் அது பிள்ளையுடைய வாழ்விற்கு தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பாதையினில் ஆண்டவர் தமது பிள்ளைகளை உம்முடைய நீதியின் வலக்கரங்கொண்டு ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசிர்வதித்து காத்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பாடும் ஐக்கியமும் நிறைந்திருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்கின்றவனமாக உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்வது நிமித்தமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நிமிடங்களிலே தங்களுடைய கடமைகளை பணிவிடைகளை செய்து வருகின்ற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் தங்களுடைய சுயமான தொழில்களில் வியாபாரங்களில் என உழைக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டோர் பலப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய பணிவாழ்வின் சூழலிலும் ஆண்டவர் தாமே அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் மக்களுதாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளும் உம்மால் சந்திக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இல்லங்களில் நிறைவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரார்வன சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கின்ற ஒன்றமாக ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பாலுர்ப்பிணிகளுக்கும் தீமைகளுக்கும் உமது பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்பதைப் போல எல்லா நிலைமைகளிலும் உமது பிள்ளைகள் உம்மிலே பலன் கொண்டு வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு நிலைமைகளிலே கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மாறி வருகின்ற கல்வி சூழலானது உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு ஏற்புடையவைகளாக அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தெய்வீக ஞான நன்மைகளை சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளாக தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண வாழ்வினில் உயர்ந்த லட்சியங்களை உடையவர்களாக எதிர்கால வாழ்வுமால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக தமது பிள்ளைகளுக்கு அமைந்திடுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே உமது பிள்ளைகள் வழிநடக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் கடவுளுடைய திருவுள சித்தம் தங்களை குறித்தது இன்னது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகள் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் தங்களுடைய உயர் கல்விக்காக உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் எடுக்கின்ற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தையை பற்றி கொண்டவர்களாக உமது பிள்ளைகள் உம்மை சார்ந்து உலகினில் வெற்றி வாழ்க்கை வாழுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேளையிலும்
திருச்சபின் மக்களாக எங்களுடைய தேசத்தின் பல்வேறு பகுதியிலும் உலகின் பல்வேறு பகுதியிலுமாக வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கிருபையாக அவருடைய வாழ்விற்கும் அருளி செய்து நீர்தாமே அவர்களையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் அனைத்து உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடிமை ஆராதிக்கின்றனரோ அங்கெங்கெல்லாம் உடைய நிறைவான பிரசன்னத்தை உமது ஆளுகையை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சமஸ்தம் உம்மை சேவிக்கும் என்கின்றவனமாக உம்முடைய முழு படைப்பும் உம்மை பணிந்து கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தப்படுகின்ற கிருபையின் காலங்களை ஆண்டவர் தந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வேளையில் இந்திய மெதடிஸ்ட் திருச்சபைகளுக்காக, மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக, ஆண்டவரே எங்களுடைய பேராயருக்காக, இன்னும் மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான இறைப்பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்த இறைப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், எல்லா திருச்சபைகளும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்றவனமாக எழுந்து பிரகாசிக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குன்றின் மீது ஏற்றப்பட்ட தீபமாக, இவ்வுலகிற்கு உப்பாக, ஒளியாக ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபையும் செயல்படுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரை திருச்சபையினர் இப்பகுதியில் நாட்டிருக்கின்ற உம்முடைய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் மூலைக்கல்லாக ஆண்டவரை நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை ஜீவனுள்ள கற்களாக நீர் எங்களை இசைவாக இணைத்து ஆண்டவரை கட்டி உமக்கென ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகின்ற இயக்கமாக உமது திருச்சபை நீர் உருவாக்கி வழிநடத்தி வருகின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது உன்னதமான ஆளுகை திருச்சபையின் வாழ்வினில் பொதுவானதாக இருக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வினூடாக, எங்களுடைய வார்த்தையினூடாக ஆண்டவரை உம்மை நாங்கள் பிறருக்கு பிரதிபலித்து வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கின்ற ஒன்றமாக தூயாவியாருடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உமது திருச்சபையானது தொடர்ந்து வளர்ந்தோங்குவதற்கு வேண்டிய எல்லாவிதமான அனுகூலங்களையும் ஆண்டவரை ஏற்படுத்தி தந்து உமது திருச்சபை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் சபை செயற்குழுவிற்காக, ஒவ்வொரு கிளை சங்கங்களுக்காக, ஒவ்வொருடைய கரங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெற்று வருகின்ற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவருடைய ஆசிகளும் வழிநடத்துதலும் போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உமக்குள்ளதாக பலனடைகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு விதமான மிஷனரி சங்கங்களின் வாயிலாக ஆண்டவரே உமக்கென நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்களினூடாக நடைபெறுகின்ற இறைப்பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு விதமான நிலைமைகளிலே தனிநபர்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக என ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதன் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்மால் உண்டாகின்ற நித்திய வாழ்விற்கு உகந்தவர்களாக ஒவ்வொருவரும் வாழுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருப்பது நிமித்தமாக ஆண்டவரை உம்முடைய சாட்சிகளாக வாழ்வது நிமித்தமாக என பல்வேறு நிலைகளிலே துன்ப சூழலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய துன்ப காலங்கள் நீங்கவும் ஆண்டவரே உம்மை விடுதலையோடு கூட சேவிக்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய நற்செய்திக்கு எதிராக, உம்முடைய திருச்சபைகளுக்கு எதிராக செயலாற்றுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களையும் சந்தித்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள, உம்மால் உண்டாகின்ற ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர்களாக மாறுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. இவ்வேளையிலும் ஆண்டவரை எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தினில் உயரதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே அமைதியும் சமாதானமும் நீதியும் நிலவிடுவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆண்டவர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எளிய மக்களுடைய நலன்கள் தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் வாழ்வினிலும் இம்மாநிலத்தின் வாழ்வினிலும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னமும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய பாதுகாப்பும் தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆண்டு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, கொரோனா வைரஸினுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் தந்து வருகின்ற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பூர்ணமான விடுதலை வாழ்வினை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தந்து நாங்கள் வாழுகின்ற இந்த பட்டணமும் ஆண்டவரே இந்த மாநிலமும் முற்றிலுமாக கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு மாநிலமாக, பட்டணமாக மாற ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டி நிற்கின்றோம். எல்லா மாநிலங்களிலும் இயல்பு நிலைமை திரும்ப
திரும்ப ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எல்லா மக்களும் அறிந்து கொள்ள உம்மை சார்ந்து வாழுகின்ற அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தின் எல்லைப்பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தின் எல்லைப்பகுதிகளிலே ஆண்டவர் தாமே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று வேண்டுகின்ற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அண்டை நாடுகளோடு நல்லுறவு பூண்டு வாழுகின்ற அனுபவங்களை காலங்களை ஆண்டவர் தாமே தொடர்ந்து கிருபையாக தந்து காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அனைத்து உலக தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிடுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தந்துருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உன்னதமான ஆளுகை ஆண்டவரே உமது முழு படைப்பின் மீது வியாபித்திருக்கின்ற அனுபவங்களை ஒவ்வொரு மக்களும் கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் இவ்வாறதிலே பங்கு பெற்றவர்களாக உம்முடைய தூய சமூகத்துக்கு நேராக தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் யாவற்றையும் உடைய தூய சமூகத்தில் ஏறெடுத்து நிற்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கண்ணோக்கி பார்த்து உம்முடைய நிறைவான நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன் என்று எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் உமது ஆசீர்வாதங்களும் உமது பிள்ளையுடைய வாழ்விற்கு தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் துதிக நன்மையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்டர் சால்வின் பிரின்ஸ், 13 நவம்பர். திருமண நிறைவு நாளினை காண்போர் மிஸ்ஸஸ் ரெஜினா ராஜேந்திரகுமார் and Mr. Rajendra Kumar, 9th November. Mrs. Kala Jasaya and Mr. P.R. Jasaya, 14th November. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளை திருச்சபின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு இப்புதிய ஆண்டினை தமது புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலோ வல்லவரே நடத்திடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலோ வல்லவரே வரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும்
அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறை இடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக உடைய தூய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளைடைய வாழ்விற்கு நீர் நல்லவராக போதுமானவராக இருந்து தம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் வாழ்வின் பாதையினில் அருளி செய்து மது பிள்ளைகளை நீர் கண்மணி போல காத்து வழிநடத்தி இருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், மது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றவனமாக இவ்வாரத்தில் மது பிள்ளைகள் பிரவேசிக்கூடிய இந்த புதிய ஆண்டினையும் தமது புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக தமது பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்கின்றவனமாக உம்மால் உண்டாகின்ற நிறைவான வாழ்வின் நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் மது பிள்ளைகள் தொடர்ந்து உண்மையிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் மது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல்மீட்பரை நீர் முதற்படி பிரச்சனராகி மது மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரை சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் பாமாலைகளில் 318வது பாமாலையினை பாடுவோம். உம் சார்பினில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி தவறுவோமே என்கின்ற 318வது பாமாலையினை நாம் பாடுவோம். ஓம் சார்பினில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி தவறுவோமே, சந்தேகம் சூழோ தூக்கமெஞ்சிடோ, மெய்வழி கிறிஸ்து மூலம் நடத்தோ, சத்தியத்தில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி கேடு சூழுமே, வாழ்நாள் சிற்றின்ப மாய்கையால் கெடோ, சற்றும் நம்பிக்கையற்றே வாடிடோ, சன்மார்க்கத்தில் நடத்தும் தந்தையே, ஓம் துணையின்றி வழி காணுமே, கார்மேகம் மூடி இருள் சூழுவோ, ஓம் மாலை சேதமின்றி செல்லுவோ, வீணோய்வுக்கு நடத்தும் தந்தையே, காடுமேடான பாதை என்றுமே, ஓம் சித்தம் போலே துன்பம் இன்பமோ, தந்தடியாரை வானோராக்கிடோ. நாம் ஜெபித்து இந்த செய்தி வேளையை ஆரம்பம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய அன்பின் கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானமும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் மாத்திரமே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான பரிசுத்த நாளில் இந்த காணொளியின் மூலமாக இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக, நல் தருணங்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக அருமையான திருச்சபையினுடைய போதகர் அருள் திரு எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையர் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறிப்பாக 7 மாதங்களுக்கு மேலாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இல்லங்களிலிருந்து காணொளியின் மூலமாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தாலும் ஆலயத்திற்கு மீண்டுமாக நாம் வருகிற காலங்களில் எவ்விதமாக இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலே மீண்டும் வரும்போது மனம் திருந்திய ஒரு மைந்தனாக வந்தானோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் வெகு சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும் போது மனம் திருந்தியவர்களாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டங்களில் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு காலமாக, நம்மை ஆராய்ந்து பார்க்கிற, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற குறைவுகளை கர்த்தருடைய ஒத்தாசையினாலே சரி செய்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த பரிசுத்த நாளில் நம்மை சரி செய்து கொள்கிற, நம்மை பழுது பார்க்கிற சில குணாதிசயங்களிலே ஒன்று நம்முடைய நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள். எனவே அதை மையமாக வைத்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு நாவின் அதிகாரம், த பவர் ஆஃப் டங். நாவின் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, Proverbs chapter 18 verse 21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். The tongue has the power of life and death. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம், நம்முடைய நாவை மிகவும் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அது அநேக நேரங்களிலே நமக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பித்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதிய நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, தங்கள் நாவின் வார்த்தைகள் மூலமாக எவ்விதமாக ஒரு மனிதன் பேச முடியும், அல்லது நாவின் வார்த்தைகள் எவ்விதமாக ஒரு மனிதனை கீழே தள்ளுகிறது என்று சொல்லி அந்த பகுதி தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. நாவானது பெருமையானவைகளை பேசுகிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 3:6 சொல்கின்றது, ஜேம்ஸ் 3:6, நாவும் நெருப்புதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் மனித வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கவனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 3:8 சொல்கிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவானது அது பொல்லாங்கானது, அது விஷம் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாவை நாம் பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக வேதாகமத்தில் தங்கள் நாவின் வார்த்தைகள் மூலம் சில தேவ மனிதர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்கள். அதே நபர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளினாலே, நாவின் அதிகாரத்தினாலே தொடர்ந்து தேவனால் பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம்.
முதலாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கும் போது அங்கு எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எலியா, எலிஜா who was utilized stalwartly by God. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எலியா என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 1 Kings chapter 17 verse 14 அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது சாரிபாத் ஊரில் எலியா தீர்க்கதரிசி செய்ததான அற்புதம் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும், அந்த பகுதியில் ஆகாப் ராஜாவுக்கு பயந்தவனாக உயிர் தப்பும்படியாக இந்த எலியா தீர்க்கதரிசி ஓடுகின்றதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கு ஒரு ஏழை தாய் இருக்கிறாள், அங்கே நீ போனாய் என்று சொன்னால் அங்கே நான் உன்னை போஷிப்பேன், அங்கே நான் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவின் இடத்திலே சொல்லி அனுப்புகிறார். எலியாவும் மிகவும் களைப்போடு சோர்வோடு சாரிபாத் ஊருக்கு வருகிறார். என்ன நடைபெறுகிறது? அங்கு சாப்பிடுவதற்கு ரொட்டி கேட்கும் போது, அப்பம் கேட்கும் போது அந்த ஏழை தாய் சொல்கிறார், என்னிடத்தில் கொஞ்சம் ஆகும், கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, நானும் எனது மகனும் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டு விட்டு எங்களுடைய ஜீவனை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், எங்களிடத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று சொல்லி தங்களது இயலாமையை, தங்களிடத்தில் இல்லாத சூழ்நிலையை அந்த ஏழை தாயானவள் எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? எலியா ஆசீர்வதித்ததினாலே, தன்னுடைய வல்லமையின் வார்த்தைகளை பயன்படுத்தினபடினாலே அந்த பஞ்சகாலம் முழுவதும் அருமையான அந்த ஏழை தாயினுடைய வீட்டிலே பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை என்று சொன்னவள், இவ்வளவுதான் இருக்கிறது, இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கேள்விக்குறியோடு நின்றவர்கள், இப்பொழுது என்ன நடந்தது? பஞ்சகாலம் முழுவதும் அவளுடைய வீட்டிலே மாவு குறைந்து போகவும் இல்லை, எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை. மிகப்பெரிய அற்புதத்தை, அடையாளத்தை எலியா தீர்க்கதரிசி அந்த ஏழை தாயினுடைய வீட்டிலே, சாரிபாத்தூர் பெண்மணியினுடைய இல்லத்திலே அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கும் போது மழை பெய்யாது என்று சொன்னபோது அங்கு மழை பெய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்கள் கடந்தது, சாரிபாத்தூர் அருமையான அந்த தாயினுடைய மகன் இறந்து போகிறான். இந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வல்லமையான வார்த்தைகளினாலே, நாவின் அதிகாரத்தினாலே இறந்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பக்கூடிய அனுபவத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு தைரியமான ஒரு மனிதன் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கும் போது 850 தீர்க்கதரிசிகளை தனி நபராக நின்று தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அனுபவத்தை பார்க்கிறோம். ஆம், பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரக தோப்புகளை வணங்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி 850 தீர்க்கதரிசிகள் எலியாவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆனால் தைரியமாக எதிர்கொள்கிறான், எல்லோரையும் கொன்று போடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதவன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக தைரியமாக நின்றவன், அவனுடைய வாயின் வார்த்தையினாலே, நாவின் அதிகாரத்தினாலே அநேக காரியங்களை செய்தவன். மழை பெய்யட்டும் என்று சொன்னபோது மழை பெய்தது. ஆம் பிரியமானவர்களே, அவனுடைய வாயின் வார்த்தைகளினாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் என்ன நடந்தது? நாட்கள் கடந்தது, காலங்கள் ஓடினது. எந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று கொண்டிருந்தானோ,
எந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக இந்த எலியா துணிச்சலோடு ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்பட்டு கொண்டிருந்தானோ, இப்போது அதே ராஜாவுக்கு முன்பதாக பயந்து ஓடக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கு எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், டேக் மை லைஃப். யார்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர், அநேக அற்புதங்களை செய்தவர், அநேக அடையாளங்களை செய்தவர். அவர் மழை பெய்யட்டும் என்று சொன்னபோது மழை பெய்தது, மழை பெய்ய வேண்டாம் என்று சொன்னபோது வானம் அடைப்பட்டது. அங்கு பஞ்ச காலத்திலே சாரிபாத்தூர் அந்த பெண்மணியுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்தவர், அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பினவர். இத்தனை அதிகாரம் வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. ஆனால் இப்போது சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். தேவனால் புறக்கணிக்கப்பட்ட எலியா ஒரு காலகட்டத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். இப்பொழுது தேவனால் புறக்கணிக்கப்படுகிறார். எலிஜா was not given any assignment by God. என்றைக்கு எலியா போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாரோ, அதற்கு பிறகு எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் பெரிய அளவிலே பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:16 சொல்கிறது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என்றைக்கு போதும், என்றைக்கு போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும், நான் செயல்பட்டது போதும், இனிமேல் என்னால் முடியாதென்று என்ன ஆரம்பித்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே நீ அபிஷேகம் பண்ணு. உனக்கு நான் பொறுப்புகளை கொடுத்தேன், கடமைகளை கொடுத்தேன், நீ செய்ய மனமற்றவனாய் போதும் என்று சொல்லிவிட்டாய். இனி உன்னை நான் பயன்படுத்த போவதில்லை, உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஆம்பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட இதே போல ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளப்படுகிறார், உடைந்து போகிறார், நம்பிக்கை இழந்து போகிறார். தான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, ஆண்டவர் மீது சற்று கோபம் வந்துவிட்டது. என்ன சொல்லுகிறார்? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், The book of Jonah chapter 4 verse 3, இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில இந்த யோனா தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் தான். எப்படி? 2 ராஜாக்கள் 14:25 சொல்கிறது, 2 Kings chapter 14 verse 25, சமாரியா ராஜாவாக யெரொபெயாம் காலத்திலே யோனாவை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அவ்விதமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் தான் இப்பொழுது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி வரும்போது, ஒரு கோபம் வரும்போது, ஒரு எரிச்சல் வரும்போது பயன்படுத்துகிறதான அந்த வார்த்தை, அங்கு யோனாவினுடைய முடிவு, யோனாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி, அது அல்லது அதற்கு பிறகு ஆண்டவர் யோனாவை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட யோனாவை குறித்து அதற்கு பிறகு நாம் எங்கும் வாசிக்க முடியவில்லை. என்ன நடந்தது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆம் பிரியமானவர்களே, பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், The book of Ecclesiastes chapter 2 verse 17, அந்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கு பிரசங்கி சாலோமன் சொல்லுகிறார், இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது.
so I hated life. எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. வாழ்க்கையை அனுபவித்தவன், ஆண்டவரிடத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவன், எருசலேம் தேவாலயத்தை கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவன். தாவீது ராஜாவுக்கு கூட ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு காணப்பட்டவர் தான் தாவீது ராஜா. ஆனால் அவருக்கு கூட எருசலேம் தேவாலயத்தை கட்டக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை, சாலோமோனுக்கு கொடுக்கிறார். தாவீதின் நாட்கள் யுத்த நாட்களாக இருந்தது, எப்பொழுது பார்த்தாலும் யுத்தங்கள் என்று காணப்பட்டது. சாலோமோனின் நாட்கள் அமைதலான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள். எல்லாவற்றையும் அனுபவித்தவன், எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் ஆண்டவர் சாலோமோனுக்கு கொடுத்து உன்னதமாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நடந்தது என்ன? அவர் சொல்லுகிறார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்தவன். நீதிமொழிகள் 6:2 சொல்கிறது, Proverbs chapter 6:2, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். ஆம் பிரியமானவர்களே, அந்த வாயின் வார்த்தைகளினாலே நீ பிடிபட்டாய், சிக்குண்டாய். வல்லமையாக பெரிய காரியங்களை சாதித்து கொண்டிருந்தவன், தேசம் முழுவதும் அண்டை நாடுகள் முழுவதும் புகழ்ச்சி பெற்றவன். ஆனால் கடைசி நாட்களை பார்க்கும்போது, சாலோமோனின் கடைசி காலங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய கோபத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சாலோமோன் மீது பிரியமாக இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நேசித்தாரோ அந்த அளவிற்கு சாலோமோனை ஆண்டவர் வெறுத்து தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் விட்டு சாலோமோன் விலகி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்களை வணங்குவதற்கு முன் வந்ததை நாம் காண முடிகிறது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளினாலே இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வாயின் வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே சிருஷ்டித்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளின் வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு. எனவேதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய காரியம் ஸ்தோத்திரம் செய்தல். வேறு எந்த வார்த்தைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்? நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, எதிர்பார்ப்போடு எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணத்தை துவங்குகிறார்கள். சந்தோஷமாக வருகிறார்கள். ஆனால் சின்ன சின்ன குறைவுகள் வந்தபோது அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எந்த அளவிற்கு முறுமுறுத்தார்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகள், ஸ்தோத்திரம் செய்கிற வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நாவிற்கு அதிகாரம் உண்டு, நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனமாக பேச வேண்டும். கவனமாக நம்முடைய வார்த்தைகளை பேசவில்லை என்று சொன்னால் அது நம்மையே பாதிப்புக்குள்ளாக கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமாக யாக்கோபு அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். சரீரத்திலே நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும்
பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நாவு என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகின்றார். எனவே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தைகளாக இருக்கலாம். சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரிடத்திலே கோபமாக நாம் பேசிவிடுகிறோம். ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கவில்லையா? ஏன் ஆண்டவரே மௌனமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரோடு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே சக விசுவாசிகளோடு கூட நாம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களை உடைக்கின்றது. அவர்கள் கண்ணீர் பாதைக்கின்ற கடந்து செல்வதற்கு வழிவகுக்கிறது. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கவனமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் வாழ்கிற இடங்களிலே, எங்கே இருந்தாலும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாவிற்கு அதிகாரம் உண்டு, நம்முடைய வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய, ஸ்தோத்திரிக்கக்கூடிய மகிமையான வார்த்தைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுகிறார், நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த லாக்டவுன் காலங்களில், குறிப்பாக ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கிற இந்த காலங்களில், நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒன்று நம்முடைய நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகள். எனவே நம்மை சரி செய்து கொள். ஆண்டவரே, நான் ஒருவேளை பேசின வார்த்தைகள் உம்மை காயப்படுத்தி இருந்தால், சக விசுவாசிகளை காயப்படுத்தி இருந்தால், எங்கள் குடும்பத்தாரை காயப்படுத்தி இருந்தால், எங்களோடு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. நன்மையான, பக்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான மகிமையான வார்த்தைகளை நான் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அந்த ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 74வது கீர்த்தனையினை பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம் என்கிற 74வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமோ, சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமோ, அதிசுந்தர நீரை கொண்டுயரருள் மோகிஷ தீபன், கதிவோம்பர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன், மந்தையாய பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா, நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா, திருவானுலகரசாய் வளர் தேவ சொருபானா, ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா, அபிராமுனியிடமேவிய பதிலாளுபகாரன், எபிரேயர்கள் குலம் தாவீதன் அரச கோர்குமாரன், சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷ, ஓதேபுரியாதாமுடை கோத்திர திருவேஷ, விண்ணாடரும் மண்ணாடருமேவோ திருபாதன், பண்ணோது
பரமண்டலநாத தூதி தங்கிய பரமண்டல சுவிஷேடகநாமோ சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேவா. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. விசேஷமாக எங்கள் மத்தியிலே இந்த நாள் செய்தியை கொண்டு வந்த தாசனுக்காக, அவருடைய அருளுரைக்காக தகப்பனே, அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி தகப்பனே, உமது வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உமது கிருபை எங்களுக்கு தேவை தகப்பனே. அதை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய விரும்புகிற நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏற்ற வேளையில் சுகத்தோடு பலத்தோடு எங்களோட நீர் கூட்டி வரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஒரு முறை கூட செய்தி கொடுத்த மகனையும் அவருடைய ஊழியத்தினர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்த ஒரு வார காலமாக நீர் போதுமானவராய் இருந்து தேவனே எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் அவர்களுடைய வாழ்க்கையை நிரப்பி ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உலகத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம் தகப்பனே. எல்லா தீங்குகளுக்கும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாக உமது சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. எங்கள் எல்லோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்னுமென்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றுமாறனா, நல்ல நாதா வல்ல வேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.